பெண்கள் மார்ச் மாதத்தில் செய்யும் காரடையான் நோன்பு ஏன் தெரியுமா? ஒரு மனைவி தன் கணவரின் உயிரையே திரும்ப பெற்ற கதை இதற்கு காரணம். பழைய காலத்தில் சாவித்திரி என்ற பக்தி நிறைந்த பெண் இருந்தாள். அவள் சத்யாவன் என்ற இளைஞனை திருமணம் செய்தாள். ஆனால் ஒரு முனிவர் சொன்னார், சத்யாவின் ஆயுள் மிக குறைவு. இதை கேட்டாலும் சாவித்திரி மனமுடைந்து போகவில்லை. அவள் கடவுளை நம்பி நோன்பு இருந்து பிரார்த்தனை செய்தாள். ஒரு நாள் காட்டில் சத்யாவன் மயங்கி விழுந்தான். அப்போது மரணத்தின் தெய்வமான யமன் அவன் உயிரை எடுத்துச் செல்ல வந்தார். சாவித்திரி யமனை பின்தொடர்ந்து சென்றாள். அவள் தன் பக்தி, அறிவு, உறுதி கொண்டு யமனை சமாதானப்படுத்தினாள். இறுதியில் யமன் அவளின் பக்தியை கண்டு சத்யாவின் உயிரை மீண்டும் கொடுத்தார். அந்த நாளை நினைவு கூர்ந்துதான் பெண்கள் காரடையான் நோன்பு இருக்கிறார்கள். காரடையான் நோன்பு நாளில் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? காலை விரதம். பெண்கள் அந்த நாள் விரதமாக இருந்து மாலை நேரத்தில் பூஜை செய்கிறார்கள். காரடையான் அடை செய்வது அந்த நாளில் முக்கியமாக காரடையான் அடை செய்து நெய் அல்லது வெண்ணெயை சேர்த்து நெய்வேத்தியம் வைப்பார்கள். மஞ்சள் கயிறு கட்டுவது. பூஜை நேரத்தில் பெண்கள் மஞ்சள் நிற கயிறு, நோன்பு சரடு என்று சொல்வார்கள், கழுத்தில் கட்டுவார்கள். பிரார்த்தனை. அப்போது பெண்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வார்கள். என் கணவன் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று. குடும்ப நலன் வேண்டுதல். கணவரின் நீண்ட ஆயுள், குடும்ப நலம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால்தான் இன்று வரை பெண்கள் நம்பிக்கை மற்றும் குடும்ப நலனுக்காக காரடையான் நோன்பு செய்து வருகிறார்கள்.